அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்க போற பாடம் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், முகாமை கணக்கீட்டில் காணப்படுகிற முதலீட்டு தீர்மானம் என்கின்ற பாடம். இந்த முதலீட்டு தீர்மானம் என்று பார்க்க இதுல முதலாவது விஷயம் பாருங்க, தீர்மானம். உங்களுக்கு தெரியும், தீர்மானம் டிசிஷன் மேக்கிங். ஒரு நிறுவனம் அல்லது ஒரு தனிநபர் இரண்டு நோக்கங்களுக்காக தீர்மானங்களை மேற்கொள்ள, அதாவது ஒன்று குறுங்கால நோக்கம், குறுங்கால தீர்மானம், இரண்டாவது நீண்ட கால தீர்மானம். இப்ப இந்த குறுங்கால தீர்மானம் அக்கவுண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல குறுங்காலம் என்று பார்க்கிறது ஒரு வருஷத்துக்கு உட்பட்ட விடயம். ஆகவே இந்த குறுங்கால தீர்மானத்தை நாங்க சொல்லுவோம் தொழிற்படு மூலதன, தொழிற்படு மூலதனம், ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், தொழிற்படு மூலதன முகாமைத்துவம் சொல்லும் குறுங்கால தீர்மானம். இப்ப நீண்ட காலம் என்றது ஒரு வருடத்துக்கு மேற்பட்டது, அதுதான் நீங்க பார்க்க போற முதலீட்டு தீர்மானம், நீண்ட கால முதலீட்டு தீர்மானம். இந்த காணொலியில நாங்க பார்க்க போற விஷயம் நீண்ட கால முதலீட்டு தீர்மானம். அதுக்கு முதல் இந்த தொழிற்படு மூலதனம் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். நீங்க ஏற்கனவே காசுப்பாஜல் கூட்டு படிச்சிருப்பீங்க. அந்த காசுப்பாஜல் கூட்டில நேரில் முறையில கணக்கு செய்ய இந்த தொழிற்படு மூலதன மாற்றம். இந்த தொழிற்படு மூலதனம் என்னண்டா பிள்ளைகள், நடைமுறை சொத்து, நடைமுறை பொறுப்பு, ரெண்டு விஷயம் இருக்கப்போ. நடைமுறை சொத்தில் இருந்து நடைமுறை பொறுப்பினை நீக்கி தொழிற்படு மூலதனத்தை கண்டுபிடிப்போம். ஆனா அது அதுக்குரிய வரைவிலக்கணம் அல்ல, அதற்குரிய சமன்பாடு. அதற்குரிய வரைவிலக்கணம் என்ன என்று பார்த்தா, நிறுவனத்தினுடைய நாளாந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நிறுவனம் பேணுகின்ற மூலதனத்துக்கு பேர் தொழிற்படு மூலதனம். இவரை பற்றி நாங்கள் இங்க பிறகு பார்ப்போம். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து நாங்க பார்க்க போறது நீண்ட கால முதலீட்டு தீர்மானம். அப்ப இந்த தொழிற்படு மூலதனத்தை விட்டுட்டு நாங்கள் நீண்ட காலத்துக்கு மூவ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு தெரியும், நீண்ட காலத்துல நிறுவனம் என்னென்ன தீர்மானங்களை மீட்கும். உதாரணத்துக்கு பார்த்தா ஒரு கட்டிடத்தை கட்ட யோசிக்கும், அல்லது ஒரு இயந்திரத்தை வாங்க யோசிக்கும், அல்லது ஏதாவது ஒரு புதிய தொழில்நுட்ப அபிவிருத்திகளை ஏற்படுத்தும். இப்படியான விஷயங்கள் நீண்ட கால முதலீட்டு தீர்மானம் என்ற கேட்டகரிக்குள்ள வரும் பிள்ளை. அப்ப குறுங்கால தீர்மானம் என்றது ஒர்க்கிங் கேபிட்டல், அதாவது தொழிற்படு மூலதனம் என்று பார்த்துட்டோம். உதாரணமாக இருப்பு தொடர்பான தீர்மானங்கள், வருமதியாளர் தொடர்பான தீர்மானங்கள், சென்மதியாளர் தொடர்பான தீர்மானங்கள், அதே மாதிரி விலை கொள்கைகள் தொடர்பான தீர்மானங்கள், ப்ரொமோஷன் இல்லையா, மேம்படுத்தல்கள் தொடர்பான தீர்மானங்கள் எல்லாம் குறுங்கால தீர்மானம். அது இந்த சப்ஜெக்டுக்கு எங்களுக்கு முக்கியம் இல்லை. எங்களுக்கு முதலீட்டு தீர்மானம் நீண்ட காலம். நீண்ட காலம் என்று பார்த்தீங்க, கட்டிடம் கட்டுறது தொடர்பான தீர்மானமாக இருக்கலாம், அல்லது பாலங்களை கட்டுறது தொடர்பான தீர்மானமாக இருக்கலாம், அல்லது இயந்திரத்தை கொள்வனவு செய்வது தொடர்பான தீர்மானமாக இருக்கலாம், அல்லது தொழில்நுட்பங்களோட தொடர்புடைய தீர்மானங்களாக இருக்கலாம். இப்ப நாங்கள் சப்ஜெக்டுக்குள்ள உள்நுழைய வழி கிடைக்கப்படி உங்களோட ஏ லெவல் பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களோட சிலபஸ்ல பின்வரும் உருப்படிகள் இருக்கு. ஒன்று மீள் செலுத்துகை காலம், ஒன்று மீள் செலுத்துகை காலம் அல்லது திருப்பி அளித்தல் காலம். நாங்க சொல்லுவோம் பேபேக் பீரியட் சொல்லுவோம், பேபேக் பீரியட், மீள் செலுத்துகை காலம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களோட ஏ லெவல் இருக்க போற விஷயம் கணக்கீட்டு திரும்பல் வீதம் அல்லது கணக்கீட்டு வருவாய் வீதம், ARR ன்னு சொல்லுவோம், அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். மூன்றாவது முறை லெவலில் இருக்க போற விஷயம் பிள்ளைகள் தேறிய இட்டை பெறுமதி, நெட் பிரசன்ட் வேல்யூ, NPV ன்னு சொல்லுவோம். இந்த மூணும் தான் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல அதிகமாக டெஸ்ட் பண்ண போற ஒரு சிலபஸ் எழுதப்பட்ட விஷயம். இதை விட கன விஷயங்கள் இருக்கு, அது நாங்கள் மீனோட பார்ப்போம். நாலாவது கழிவிடப்பட்ட திருப்பி அளித்தல் காலம் அல்லது மீள் செலுத்துகை காலம், டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட் சொல்லுவோம். நான் இதே ஒரு உதாரணம். ஐந்தாவது உள்ளக வருவாய் வீதம், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், IRR என்று சொல்லுவோம். இந்த 5 வகையான முதலீட்டு தீர்மான நடைமுறைகள் எங்களோட முகாமைத்துவ கணக்கீட்டில காணப்படும். இது ஞாபகம் வைத்துக் கொள்ளும். ஆனால் உங்க எக்ஸாம் பேப்பர் அதிகமாக டெஸ்ட் பண்ணப்படுறது ஒரு சிலபஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் மீள் செலுத்துகை காலம், கணக்கீட்டு திரும்பல் வீதம், தேறிய இட்டை பெறுமதி. இந்த
அறிவுரைப்பு வழிகாட்டியிலையும் அதிகமாக உள்வாங்கப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் இந்த மூன்றையும் பிரதானமாக பார்த்துட்டு மற்றதை ஒவ்வொரு கணக்குல பார்த்துட்டு போவோம். இப்போ நாங்கள் இந்த பாடத்துக்குள்ள உள்நுழைகிறதுக்கு முதல் சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த பாடத்துல ஐடியாவா தெரிஞ்சிருக்கும். இதுல 2 கன்செப்ட் அந்த பிள்ளை உங்களுக்கு குழப்பம். அதை முதல் ஞாபகப்படுத்திக் கொள்ளும். முதலாவது கன்செப்ட் காசோட்டம், கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ரெண்டாவது கன்செப்ட் ப்ராஃபிட், லாபம். இப்ப 5 முறைகள் இருக்குன்னு சொன்னால் அதுல எந்தெந்த முறைகள் காசோட்டத்தோட தொடர்புபட்டது, எந்த முறை லாபத்தோட தொடர்புபட்டது உங்களுக்கு கிளியரா விளங்கி இருக்கும். அதுல பாக்க முதலாவது மீள் செலுத்துகை காலம் அல்லது திருப்பி அளித்தல் காலம், பேபேக் பீரியட் காசோட்டத்தோட. நாங்கள் பேபேக் பீரியட் பார்ப்பேன் சொல்லி காசோட்டம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் NPV, நெட் பிரசன்ட் வேல்யூ, தேறிய இட்டை பெறுமதி காசோட்டத்தோட தொடர்புபட்டது. மூன்றாவது பார்ப்பீர்களாக இருந்தால் டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட், கழிவிடப்பட்ட திருப்பி அளித்தல் காலம் அல்லது மீள் செலுத்துகை காலம் காசோட்டத்தோடு. நாலாவது உள்ளக வருவாய் வீதம் காசோட்டத்தோடு. அப்ப லாபத்தோட எங்க போறது யாரு? கணக்கீட்டு திரும்பல் வீதம், அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். சோ நாங்க ஒவ்வொரு கன்செப்டுக்கு வந்துட்டு விஷயத்துக்குள்ள மூவ் பண்ணுவோம். சரியா? முதலாவது நாங்க பார்க்க போறோம் பிள்ளைகள் திருப்பி அளித்தல் காலம் அல்லது மீள் செலுத்துகை காலம். திருப்பி அளித்தல் காலம் அல்லது மீள் செலுத்துகை காலம், பேபேக் பீரியட். நான் சின்ன ஒரு உதாரணத்தில் விளங்கப்பட்டேன். இப்ப நான் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்போம் யோசிக்கிறேன். அந்த வியாபாரத்துக்கு எனக்கு ஒரு கட்டிடம் தேவைப்பட போகும். அந்த கட்டிடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியில எனக்கு அந்த கட்டிடம் தேவைப்பட போகும். முதலீட்டு. அப்ப நான் யோசிக்கிறேன், 5 மில்லியனை இந்த கட்டிடத்துல கொண்டு போய் நான் போட்டா அந்த கட்டிடத்துக்கு போற காசு எனக்கு எவ்வளவு காலத்துல திருப்பி கிடைக்கும். அந்த மீனிங்க பாருங்க. திருப்பி அளித்தல் காலம், நான் ஈடுபடுத்திய முதலீடு எனக்கு எவ்வளவு காலத்துல திருப்பி வர போகுது பேர்லயே இருக்கு. திருப்பி அளித்தல், நான் ஈடுபடுத்திய முதலீடு எவ்வளவு காலத்துல எனக்கு திருப்பி அளிக்கப்பட போகுது, அதுதான் திருப்பி அளித்தல் காலம். அப்ப சிம்பிளான லாஜிக். அப்ப இங்க நாங்க முதலாவது விஷயம் இது முதலீடு இல்லையா? இந்த முதலீடு எவ்வளவு காலத்துல என்ன எங்களுக்கு தெரியும். அந்த கட்டிடத்தை கட்டி முடிச்ச பிறகு அந்த கட்டிடத்தின் மூலமாக சில வருவாய்களை உழைக்கும். அப்ப இங்க நாங்க காசோட்டம் தானே மெயின். அப்ப இங்க நாங்க பார்க்க வேண்டிய அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் வருடாந்த காசோட்டம். இங்க நாங்க பார்க்க வேண்டிய அடுத்த விஷயம் என்ன பிள்ளைகள், வருடாந்த காசோட்டம். உங்களுக்கு 4 வருடம் திட்டத்தின் காலப்பகுதி 4 வருடம். முதலாவது வருடம் எங்களுக்கு கிடைக்குது 2 மில்லியன். ரெண்டாவது வருடம் எங்களுக்கு கிடைக்குது 2.5 மில்லியன். மூன்றாவது வருடம் எங்களுக்கு கிடைக்குது, நான் சிம்பிளா காட்டுறதுக்காக சொல்றேன், 5 லட்சம். நான்காவது வருடம் 1 மில்லியன் வரும் உதாரணம். இப்ப நீங்க மேலதால பார்த்து சொன்னீங்கன்னு சொன்னா போட்ட காசு எவ்வளவு காலத்து திருப்பி கிடைக்க மாட்டா. முதலாம் வருஷம் 2, ரெண்டாம் வருஷம் 2, 4, 5, 5 கூட 3 வருஷத்துக்கு திருப்பி கிடைக்கும். இதை கணக்கீட்டு ரீதியில நாங்க என்ன செய்ய மாட்டோம் பிள்ளைக்கு ஒரு ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணும். அந்த ஃபார்மேட் எப்படி இருக்க வேண்டாம், வருடம் காசோட்டம், கவனிங்க பிள்ளை, வருடம் காசோட்டம். திருப்பி அந்த காலத்துக்கு இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். வருடம் காசோட்டம், திரட்டிய காசோட்டம், cumulative cash flows ன்னு சொல்லுவோம். திரட்டிய காசோட்டம். அப்ப நான் இந்த உதாரணத்துக்கு நான் 2020ஆம் ஆண்டு கண்டது காசை கொடுக்குறேன் 5 மில்லியன். நிகழாண்டில் நிற்க போற வருடத்தை நான் பூச்சியமாக கருத்துல கொள்வேன். ஏன்னா இது அதாவது 6 வருஷத்துல வருமானத்தை நினைச்சு கொள்ளலாம். ஆகவே பூச்சியம் எவ்வளவு உங்களுக்கு வர போது வரும் 5 மில்லியன். இங்கே ஒரு கன்செப்ட், எனக்கு காசு வருதா போகுதா, காசோட உங்களுக்கு தெரியும். நான் முதலீட்டுக்கு காசை கொடுக்க காசு வெளிப்பாடு 5 மில்லியன். அப்ப திரட்டிய காசோட பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இவர் மகளை இருக்க போறேன் 5 மில்லியன். இனி வருடம் 1, 2, 3, 4. நான் ஆல்ரெடி உங்களுக்கு காசோட சொல்லி இருக்கிறேன். முதலாம் வருடம் 2 மில்லியன் காசு உட்பாதல் இல்லையா? ரெண்டாம் வருடம் 2.5 மில்லியன். நான்காம் வருடம் 1 மில்லியன். அப்போ உங்களை விளங்கிட்டு பிள்ளை, வருடம் வந்து பூச்சியம் என்றது என்னன்னா நாங்கள் முதலிட போற வருடத்தை பூச்சியம் பண்ணி கருத்துல கொள்ளுவோம். எவ்வளவு முதலிடுறேன் 5 மில்லியன் ரூபாய் முதலிடுறேன்.
பிறகு வரக்கூடிய வருடங்கள காசு பாய்ச்சல் உங்களுக்கு தருவான். அல்லது உங்களுக்கு காசு பாய்ச்சல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? காசு உட்பாய்ச்சல்ல இருந்து காசு வெளிப்பாய்ச்சல கழித்தால் தேறிய காசு பாய்ச்சல். தேறிய காசு பாய்ச்சல் தான் காசு ஓட்டம் என்று சொல்றோம் இங்க. ஆகவே முதல் வருடம் 2 மில்லியன், 2ஆம் வருடம் 2.5 மில்லியன், 3ஆம் வருடம் 5 லட்சம், 4ஆம் வருடம் 1 மில்லியன் ரூபாய். இப்ப பார்ப்போம் இந்த திரட்டிய காசு ஓட்டத்தை வச்சு கட்ட எங்களுக்கு காசு திரட்ட போகும். ஈடுபடுத்திய காசு எவ்வளவு காலத்துல எங்களுக்கு திரட்டப்படுதுன்றத திருப்பி எழுத காலம். அப்ப பாருங்க 0.5 மில்லியன் ஆல்ரெடி ஒரு திரட்டம் இல்லை தானே. இப்ப முதலாம் வருடம் ஆல்ரெடி திரட்டிய காசோட 5 மில்லியன் மைனஸ் இந்த வருஷம் நான் உழைத்திருக்கேன் 2 மில்லியன். ஆக எவ்வளவு வர போறேன் எனக்கு 3 மில்லியன் மைனஸ். அதே மாதிரி 2ஆம் வருடம் 3ல இருந்து 2.5 போனால் மைனஸ் 5 லட்சம். 3ஆம் வருடம் 0. பாருங்க பிள்ளைகள், எங்க எங்களுக்கு 0 காண்பிக்கப்படுதோ அங்க எங்களுக்கு ஈடுபடுத்திய காசு வந்துட்டு. ஏனால் காசு வெளிப்பாய்ச்சலுக்கு காசு உட்பாய்ச்சல் எங்க சமப்படுதோ அது திருப்பி அளித்தல் காலம். அப்ப எல்லா சந்தர்ப்பத்திலையும் 0 பெறுமடா இல்ல. டைரக்டா 0 பெற சந்தர்ப்பங்கள் அறிவு. அப்ப நாங்க உதாரணத்துக்கு முதலாவது பார்க்கறபடி டைரக்டா 0 காட்டும். அடுத்தடுத்த காலத்துல நான் இதை மாத்துறேன். சரியா? ஆகவே திருப்பி அளித்தல் காலம் 3 திருப்பி அளித்தல் காலம் 3 வருடம். எப்பயுமே 0 பெறுவது இல்ல பிள்ளைகள். ஒரு கணக்குல நான் மாத்தி காட்டுறேன். இப்ப உங்களுக்கு இந்த கணக்குல உதாரணத்துல உங்களுக்கு விளங்கிட்டு திருப்பி அளித்தல் காலம் எப்படி நாங்க கணக்கிட போறோம். இப்ப அந்த கணக்குல இன்னொரு மாற்றம் செய்யறேன் பிள்ளைகள். இப்ப 4ஆம் வருடமும் 3ஆம் வருடமும் காசோட்டத்தை நான் மாத்தி விடுறேன். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 3ஆம் வருடம் 750,000. 500 நான் எப்படி மாத்துறேன் 750,000. 4ஆம் வருடம் அந்த 1 மில்லியன் இருக்கட்டும். இப்ப பாப்போம் நான் 0 வருஷம் தான் உங்களுக்கு திருப்பி எழுதல் காலம். ஏண்டா இப்ப 750 வரைக்கும் இங்க 0 வரை இல்லையா? இப்ப எவ்வளவு வர போகுது பிளஸ் 250,000. அப்ப இப்ப திருப்பி எழுதல் காலம் பார்க்கலாம். இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு பிள்ளை. பாருங்க டைரக்டா 0 வந்தா அந்த 0 வர்ற வருஷம் திருப்பி எழுதல் காலமா இருக்கும். டைரக்டா 0 வராம பிளஸ்ல வரைக்க நாங்க என்ன செய்வோம்னா கடைசியாக எங்களுக்கு அங்க மறைப்பெறுமதி வந்தது 2ஆம் வருடம். சோ கடைசியா மறைப்பெறுமதி வந்த வருடம் இருக்கும் 2ஆம் வருடம். சக இப்ப எங்களுக்கு தேவை இந்த மறைப்பெறுமதி கடைசியா வந்த வருஷத்துல எவ்வளவு இருக்க போகுது 5 லட்சம். அப்ப இது மேல வருவேன் எங்களுக்கு தேவையானது 5 லட்சம். அந்த மாதிரி 0 ஆகிறது உங்களுக்கு எவ்வளவு தேவைப்பட போகுது 5 லட்சம். பாருங்க அந்த 2ஆம் வருஷத்தை போடுறோம். அதுல வந்து திரட்டிய காசோட்டத்தை மேல தூக்கி போகும். அடுத்த வருடம் எவ்வளவு காசோட்டம் உழைச்சிருக்கிறோம்? எவ்வளவு உழைச்சிருக்கிறோம் 7,50,000. 7,50,000. சரி, ஒரு வருஷத்துல மாதம் இருக்கும் பிள்ளைகள் 12 மாதம். சின்ன ஒரு ஐடியா பாருங்க பிள்ளைகள் பார்த்துருக்கிறோம். இப்ப சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த திருப்பி அளித்தல் காலத்தின் அனுகூலங்கள் பிரதிகூலம் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த அனுகூலம் என்றா இலகுவா கணிப்பிடக்கூடும். இப்ப அக்கவுண்டிங் தெரிஞ்சவருக்கு மட்டும்தான். உதாரணம் பாத்தீங்கன்னு சொன்னா அநேகமான பிசினஸ் கம்பெனி இருக்கவங்களுக்கு அக்கவுண்டிங்கே தெரியாது. எல்லாருமே பாத்தீங்கன்னா படிப்பறிவை விட உலகறிவு கூடியவர்கள் வியாபாரத்துல படிக்கட்டி பறக்கணும். அதைய பொறுத்த வரைக்கும் நாங்க 5 படிக்க போற கழிவிடல் அப்படி என்ன காலேஜ் அவங்க விடாங்க. அவை சொல்லிட்டு நான் 5 லட்சம் ரூபாய் போட 5 மில்லியன் போட போறேன். எனக்கு அவ்வளவு அதை திருப்பி வரும். அவைக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க்கை போட்டு காட்டு இவ்வளவுதான விஷயம் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப என்ன முதலாவது ஐடியா இலகுவில் கணிப்பிடக்கூடியதும் விளங்கிக் கொள்ளக்கூடியதும் திருப்பி எழுதல் காலம். 2வது பாத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் திருப்பி எழுதல் காலத்துல அனுகூலம் என்னன்னு பார்த்தா இந்த திருப்பி அளித்தல் காலத்தை நாம காசோட்டத்தை கொண்டு கணிப்பிடுறதால எங்களுக்கு அந்த கடன் முற்பணம் அந்த ஒரு பிரச்சனை லாபம் அந்த பிரச்சனை எங்களுக்கு வேணாம். போடுற காசு எவ்வளவு காலத்துல எனக்கு திருப்பி கிடைக்க போகுது. அப்ப அந்த காசோட்டம் இங்க முக்கியத்துவம் பெறுறது எங்களை அனுகூலமாக காலம். பிரதிகூலம் என்ற பாயிண்ட் ஆஃப் வியூல வருவமா இருந்தா இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இவர் காசோட்டத்தை கருத்துல கொள்ற, ஆனால் காசோட்டத்தின் இச்சை பெறுமதியை கருத்துல கொள்ளும். சின்ன உதாரணம், போன வருஷம் நீங்க 10 ரூபாய்க்கு வாங்கிய பொருளை இன்னைக்கு 10 ரூபாய்க்கு வாங்கலாம். இல்ல என்னன்னா பணவீக்கம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா காலப்பெறுமதி செல்வாக்கு செலுத்து, அமைச்சரவு செல்வாக்கு செலுத்து. அப்ப இங்க என்ன செய்யல இந்த திருப்பி எழுதல் காலம் பணத்தின் காலப்பெறுமதியை கருத்தில் கொள்ளு. இதாலதான் என்ன செய்தாங்கன்னா திருப்பி எழுதல் காலத்துல குறைபாட்டாலதான் கழிவிடப்பட்ட திருப்பி எழுதல் காலம் ஒரு விஷயத்தை கூட சொல்லியிருக்கிறோம். 4வது மெத்தட். அப்ப அது என்ன செய்யுது பணத்துல காலப்பெறுமதியை கருத்துல கொள்ளுது. வெட்ட குறைபாட்டாலதான் அவர் என்ன செய்தார் தோட்டம் பெற்றார்.
அப்ப இதுல இருக்கக்கூடிய முதலாவது குறைபாடு என்ன? இவர் பணத்தின் காலப்பெறுமதியை கவனத்தில் கொள்ளவில்லை. அப்ப இரண்டாவது குறைபாடு என்ன பாருங்க. 3ஆம் வருஷத்துல எங்களுக்கு 0 வருது அல்லது பிளஸ் வருது. திரட்டிய காசோட அதுக்கு பிறகு வர்ற வருஷத்துக்கு நாங்க கணிப்பிடவில்லை. அப்ப என்ன செய்யறோம் நாங்க? இதுல முக்கியமான பிரதிகூலம், திருப்பியளித்தல் காலத்திற்கு கண்டுபிடித்த பிறகு வர்ற காசோட்டங்கள் முழுமையாக கவனத்தில் கொள்ளப்படுவது இல்லை. அப்ப இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 1 மில்லியன் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உழைச்சிருக்கு நிறுவனம், அது ஒண்ணுமே கவனத்துல நாங்க கொள்றது இல்லை. அப்ப இதுக்கான இரண்டாவது பிரதிகூலம், முழு வருடத்திற்குமான காசோட்டங்கள் கவனத்தில் கொள்ளப்படுவது இல்லை. சொல்ல வர விஷயம். அப்ப இதுதான் திருப்பி அளித்தல் காலத்துல பேசு. இப்ப திருப்பி அளித்தல் காலம் உங்களுடைய எக்ஸாம் பேப்பர்ல MCQல கனதரம் டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் பார்ட்ல கூட உங்களுக்கு டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா 2006ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு முகாமை கணக்கீட்டுல இந்த விஷயங்கள் உங்களுடைய முதலாக உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல டெஸ்ட் பண்ணப்பட்டது. ஆகவே அதுக்கு பிறகு அதிகமாக ஒவ்வொரு வேட பேப்பர்லையும் இது உங்களுக்கு டெஸ்ட் பண்ணப்படுற ஒரு ஏரியா, இலகுவான ஏரியா. இப்ப உங்களுக்கு திருப்பி எழுதல் காலம் கன்செப்ட் பிளான்ட். இப்ப நாங்க இன்னைக்கு கழிவுடலை ஆரம்பிச்சுட்டு இன்றைய காணொலியை நாங்க நிறைவேற்றி கொண்டுள்ள வேண்டாம். லெந்தா போனா உங்களுக்கு பார்க்க கஷ்டம். நான் உங்களுக்கு 4 கிளிப்ஸ்ல இதை போட்டு காட்டுவேன். உங்களுக்கு ஃபுல்லா ஃபுல் ஃப்ரேம் சிலபஸையும் நான் உங்களுக்கு 4 கிளிப்ஸ்ல போட்டு விளங்க பண்ணேன். ரைட், இன்றைய கழிவுடல் டிஸ்கவுண்டிங்னு சொல்லுவோம் பிள்ளை. என்னண்டா பிள்ளை, இந்த கழிவுடல் என்றது என்னத்திற்காக பயன்படுத்தப்படுதுண்டா, நாங்க திருப்பி இருந்த காலத்துல பார்த்தோமே குறைபாடு, பணத்தின் காலப்பெறுமதியை கருத்தில் கொள்வதில்லை. நான் ஈடுபடுத்த போற வருஷம் 2020ஆம் ஆண்டு 5 மில்லியன் ஈடுபடுத்துறேன்டா, அந்த 2023ஆம் ஆண்டு எனக்கு 5 மில்லியன் திருப்பி கிடைக்குதுண்டா, 2020ஆம் ஆண்டு 5 மில்லியனுக்கு வாங்க போற பொருள் 2023ஆம் ஆண்டு 5 மில்லியன் என்ன வாங்கலாம். ஏனென்றால் அந்த டைம்ல டைம் வேல்யூ காலப்பெறுமதி என்ன செய்யப்பட போகுது, வித்தியாசப்பட போகுது. ஆகவே இந்த கழிவுடல் யாரை கருத்தில் கொள்ளும் என்று சொன்னால் காலப்பெறுமதியினை கவனத்தில் கொள்ளும். அப்ப இங்க கழிவுடல நாங்க முதலாவது பார்க்க போற விஷயம் கழிவீட்டு காரணி, டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் சொல்லுவோம். கழிவீட்டு காரணி, இந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர், இந்த கழிவீட்டு காரணி எதை அடிப்படையாக வந்து தோற்றம் பெற்றது கழிவீட்டு காரணி தீர்மானிக்கும் காரணி. நான் உங்களுக்கு என்ன காரணிகள் கழிவீட்டு காரணியை தீர்மானிக்கும். முதலாவது அவன் சொல்றான் பணத்தின் காலப்பெறுமதி. அப்ப பணத்தின் காலப்பெறுமதி பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது கழிவீட்டு காரணியை தீர்மானிக்கும். இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா அமைச்சலம் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இந்த 2 முக்கியத்துவம் வாய்ந்த ஃபேக்டர்ஸ் தான் எதை தீர்மானிக்க போகுது, உங்களுடைய கழிவீட்டு காரணியை தீர்மானிக்க போகுது. ஸோ இந்த கழிவீட்டு காரணிக்கு என்ன உங்களுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல. ஸோ அவங்களுக்கு கழிவீட்டு காரணி முந்தைய பழைய பேப்பர்ஸை பார்த்தீங்கன்னா அவனே தருவான் 10 வீதம், அதுக்கு 0.909, 2ஆம் வருஷம் 0.826, 3ஆம் வருஷம் 0.751, அப்படி அவனே உங்களுக்கு தருவான். நான் உங்களுக்கு மட்டும் எடுத்தாலும் 0.91 அது 0.9 2 தானம் அது ஒரு தானத்தில் தருவான். இனி உங்களுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்றபடியா ஆல்மோஸ்ட் அதிகமாக உங்களை கால்குலேட் பண்றது தான் எதிர்பார்ப்பு. ஆக இவர் எப்படி கால்குலேட் பண்ணலாம், நான் ஆல்ரெடி உங்களுக்கு குத்தாய் படிப்பிக்க கூட நான் உங்களுக்கு படிப்பிச்சிருக்கேன் எப்படி வரை கணிப்பீடு செய்யலாம். ஏண்டா டிஸ்கவுண்டிங் ரேட் இஸ் ஈக்குவல் 1/1 + r எண்ணாம் அடுக்கு. ரைட், நான் உங்களுக்கு காட்டுறேன் பிள்ளைகள் கால்குலேட்டர். இது ஏற்படுத்தப்படாத ஒரு கால்குலேட்டர் பிள்ளைகள். இதுல இது ஒரு நிலைப்படுத்தப்படாத கால்குலேட்டர். நீங்க பாருங்க, நான் உதாரணத்துக்கு 10 வீதத்தை கழிவீட்டு காரணி அடுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க எத்தனை வீதம் சொல்லி, ஆனால் அது இந்த ஃபேக்டர்ஸை நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க. 10 வீதம் பாருங்க, 1 நான் 1 போடுறேன் 1. இந்த குறியீடு இருக்குல்ல, இது அரணை குறியீடு. ஸோ இந்த அரணை, இந்த அரணை திருப்பி 1/r. இப்போ ஆறுன்றது வட்டி வீதம், அதாவது கழிவீட்டு காரணி வீதம். ஸோ உங்களுக்கு தெரியும் 1ஓட r. நாங்கள் இதை தசமதானத்துக்கு மட்டும் தட்டினா 0.1. அப்போ 1/0.1 கூட வேற போகுது 1.1. இப்ப பாருங்க என்னாம் அடுக்கு 1. இந்த கால்குலேட்டர் என்ன அடிக்க தேவையில்லை. இதுல நாங்க என்ன செய்வோம், இந்த சமநிலை குறியீடு இருக்குல்ல, இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்றாங்க. தடிங்க 0.909 வருதா இல்லையா, 0.909. ரெண்டாம் வருடத்துக்கு திருப்பி எல்லாம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எகைன் நீங்க இந்த சமன் குறியீடு கொடுக்கலாம் 0.826 ரெண்டாம் வருஷம். 3ஆம் வருஷத்துக்கு திருப்பி என்ன செய்ய போறீங்க, இந்த கொடுத்துருங்க 0.75.
4ஆம் இடத்துக்கு திருப்பி இவரை கொடுப்பீங்க 5.683. இப்போ இது சின்ன ஒரு விஷயம் இல்லை. இதை உங்களோட எக்ஸாம் பேப்பர் அவன் ஆளும் தந்தவன் இனி கால்குலேட்டர் இருந்த பிரயோகம் இருக்கிறபடியா உங்களை கால்குலேட் பண்ண கேட்கலாம். சரிதானே? ஆகவே இந்த கழிவீட்டுக்காரன் இந்த விஷயம் விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதுக்குரிய ஃபார்முலா என்ன, அதை கால்குலேட் எப்படி நாங்கள் யூஸ் பண்ணலாம் என்ற விஷயம் உங்களுக்கு கிளீனா விளங்கி இருக்கும். இப்போ பிள்ளைகள் நாங்கள் இப்போ திருப்பி எழுத காலம் அல்லது மீள் செலுத்திய காலம் பார்த்துருக்கோம். இப்போ அதுல இருந்து குறைபாடு என்ன, அது பணத்தில் காலப்பெருமதியை கவனத்தில் கொள்ளுது ரெண்டு போது நாங்கள் கழிவுடலை நோக்கி வரோம். ஏன்னா கழிவுடல் தான் காலப்பெருமதியை கவனத்தில் கொள்ள போகுது. ஸோ அப்படி கழிவுடல் நோக்கி வரைக்கும் முதலாவது கழிவீட்டு காரணி பார்த்துருக்கோம். இந்த கழிவீட்டு காரணி எங்களுக்கு இனி பார்க்க போகிறோம் என்பிவி கல்குலேஷன், அதே மாதிரி டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட், அதாவது கழிவிடப்பட்ட திருப்பி எழுதல் காலம், உள்ளக வருவாய் வீதம் IRR அதுகளுக்கு உதவும். ஆனால் A லெவல் பேப்பர்ல IRR டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட் கேட்கறது குறைவு இல்லை. சரியான பிள்ளை. ஆனால் உங்களுக்கு உதாரணத்துக்காக தெரிஞ்சிருக்கோம்ன்றதுக்காக விளங்கப்பட்டி விடுவேன் பிள்ளைகள். அப்ப இன்றைய வீடியோல நாங்க திருப்பி எழுதல் காலத்தின விஷயம் பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி கழிவிடல் என்ற விஷயம் பார்த்திருக்கிறோம். அடுத்த வீடியோல இந்த கழிவிடல் இருந்து தொடர்ச்சியாக வரப்போற உங்களுடைய கழிவிடப்பட்ட திருப்பி எழுதல் காலம், தேறிய இச்சை பெறுமதி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளக வருவாய் வீதம், அந்த விஷயத்தை பார்க்கலாம். ஆனால் இதுல முக்கியமானது பிள்ளையை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கழிவிடப்பட்ட திருப்பி எழுதல் காலம், உள்ளக வருவாய் வீதம் இரண்டும் கேட்பது அரிது. உள்ளக வருவாய் வீதம் எல்லாம் கேட்கறதே இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களோட பேப்பர். ஆனால் முக்கியமாக பார்க்க வேண்டியது கணக்கீட்டு திரும்பல் வீதம், லாபத்தின் அடிப்படையாக கொண்டது. அதே மாதிரி மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது NPV, தேறிய இச்சை பெறுமதி. இதுல சில ஐடியாஸான கணக்குகள் எல்லாம் நாங்க செய்வோம். சரிதானே? நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சரிதானே? நன்றி, வணக்கம்.